தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியின் அதிபதி 1க்கும் 4க்கும் அதிபதி 7ல் இருக்கிறார். அப்போ வீடு வண்டி வாங்கணும்னு சொல்லிட்டு இதுவே ஒரு யோசனையாகவே இருக்கும். சரிங்களா? ஸோ மனைவியின் பெயரில் மனைவியின் உதவியுடன் நண்பர்களின் உதவியுடன் வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு ஏற்படக்கூடியது இந்த மாதத்தில் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஜாக்பாட் தாங்க. சரிங்களா? தனுசு ராசி அன்பர்களுக்கு 4ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் 4க்கு 4ல் இருக்கார். ஸோ மனைவியின் பெயரில் இல்லை மனைவியின் மூலமாக சொத்துக்கள் அமையக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதத்துல தனுசு மாதத்துல இருக்கு. சோ தனுசு ராசி அன்பர்களுக்கு இது ஒரு மிக சாதகமான சூழ்நிலை சொல்லலாம். 7க்கும் 10க்கும் அதிபதியான புத பகவான் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு 12ல் இருக்கார், விரயத்தில் இருக்கிறார். அப்ப மனைவியின் மூலமாக ஒரு விரயம் ஏற்படணும், தொழிலில் ஒரு விரயம் ஏற்படணும் இருக்கும். சோ மனைவியின் மூலமாக ஒரு லோன், ஆபீஸ்ல ஒரு லோன் எடுத்து நீங்க ஒரு லேண்ட் வாங்குனீங்கன்னா இது நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்டா போய் சேரும். அப்படி இல்லைன்னு பாத்தீங்கன்னா மனைவியுடன் வயிறு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்காக அந்த பணம் செலவிடப்படும். சோ இதை எப்படி நீங்க இன்வெஸ்ட்மெண்டா பண்ண போறீங்க அப்படின்ற விஷயத்தை நீங்க கொண்டு போறதுல தான் அது உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் இருக்க போகுது. குழந்தைக்காக யாரெல்லாம் ஏங்கிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு இந்த மாதத்துல குழந்தை பிறப்பதற்கான ஒரு காலகட்டம், குழந்தை கருத்தரிப்பு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் விளங்குதுன்னு சொல்லலாம். யாரெல்லாம் வேலைக்காக கஷ்டப்பட்டு இருந்தீங்களோ வெளிநாடு வெளியூர் போறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் வந்து வெரி சக்சஸ்ஃபுல்லான ஒரு பிசினஸாக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு தனுர் மாதமாகிய இந்த மார்கழியில் சிறப்பாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.